முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அப்போலோ மருத்துவமனையில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க, முதலமைச்சரின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? காய்ச்சல் காரணமாக கடந்த வியாழனன்று அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் 9வது நாளாக தற்பொழுது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு காய்ச்சல் பூரணமாக குணமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு முதல்வருடைய உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது. அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது காய்ச்சல் பூரணமாக குணமடைந்திருப்பதாகவும், மேலும் அவருக்கான பரிசோதனைகள் மருத்துவ பரிசோதனைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது சீராக முன்னேறி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த வியாழனன்று காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது நலமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது பல்வேறு வதந்திகள் கடந்த ஞாயிறு அன்று தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் குழு செய்தியாளர்களை சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து எந்தவிதமான செய்தி குறிப்பும் அதே போன்று செய்தியாளர் சந்திப்பும் மருத்துவமனையில் நடைபெறவில்லை. இதன் காரணமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் இது போன்ற ஒரு செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழக முதல்வர் நலமுடன் இருக்கிறார் என்று மருத்துவமனை சுட்டிக்காட்டியிருக்கிறது. மோகன், அடுத்தபடியாக சிகிச்சை முடிந்து எப்போது முதலமைச்சர் அவர்கள் வீடு திரும்புவார், அப்படி குறித்து எதனா தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? அதாவது நேற்று இரவு வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பிலேயே தெளிவாக இடம்பெற்றிருந்தது. அதாவது தமிழக முதல்வருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் தமிழக முதல்வர் ஒரு சில நாட்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்றும், அதற்கான அறிவுரைகளை மருத்துவர்கள் வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி தமிழக முதல்வர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த ஞாயிறன்று மருத்துவர்கள் குழு செய்தியாளரை சந்தித்த போது கூட இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் சுட்டிக்காட்டினார்கள். அதாவது தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாகவும், அவர் சில நாட்கள் தமிழக முதல்வருக்கு ஓய்வு தேவை, அதாவது தொடர் வேலை பளுவின் காரணமாக தமிழக முதல்வருடைய உடல்நிலை சற்று குறைவாக உடல்நல குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே தமிழக முதல்வருக்கு ஒரு சில நாட்கள் ஓய்வு தேவை என்ற காரணத்தினால் தான் தற்போது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் சில நாட்களில், அதாவது ஓரிரு தினங்கள் தமிழக முதல்வர் வீடு திரும்புவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மோகன், லவண்யா, அடுத்தபடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க யாருக்காவது வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? நேற்று முன்தினமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே அவர் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அதே போன்று நடிகர் சங்கத்துடைய தலைவர் நாசர் உள்ளிட்ட பலர் மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைச்சர்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் இன்னமும் தமிழகத்தில் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று காவிரி விவகாரம் தொடர்பாக அரசு அலுவலர் அதே போன்று அரசு ஆலோசகர் அதே போன்று அதிகாரிகள் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆகியோருடன் ஆலோசனை தமிழக முதல்வர் மேற்கொண்டிருந்தார். இதில் அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை என்றும், அதே போன்று அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வந்த நிலையில் இது போன்ற ஒரு சந்திப்பினை தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து தெளிவுபடுத்துவதற்கான இது போன்ற சந்திப்புகள் குறித்தான அறிக்கைகள் வெளியாகி வருகின்றன. நன்றி லாவண்யா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.